இத்தனை பேரிடத்திலுமே நான் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே கேள்வி, நான் யார்? கடவுளை முதலில் ஸ்பரிசிக்க வேண்டும் என்றால் அக்னி ரூபத்தில் மட்டும்தான். நீங்கள் எல்லாம் சொல்வது போல இவள் பன்றி முகத்தோடு மட்டுமே காட்சி தருகின்றாள் என்பது அல்ல. நமக்கு வேண்டிய உபாயங்களை சொல்லிவிட்டு செல்பவள் தான் அன்னை வாராகி. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த யுகத்தின் தெய்வம் அவள். இவருடைய நிஜ தரிசனத்தை காண வேண்டும் என்றால் முதலில் அக்னியில் மட்டுமே காண முடியும் என்கின்ற ரகசியத்தை உணர்ந்துதான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விளக்கின் ஒளியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. நம்மளுடைய கண்களுக்கு அவள் வந்தால் கூட தெரியுமா? ஒரு கால் வந்து கூட போயிருக்கலாம். அன்னையை காண முடியுமா என்று கேட்டவர்களுக்கு எல்லாம் முடியும் என்ற சாத்தியத்தை உணர்த்தியும் இருக்கின்றோம். ஆக வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நாம் இன்னைக்கு திரிசக்தி வராகி பீடம் திரிஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பேன், என்னுடைய குருஜி வராக குருஜி வேலூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அவரை எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நம்ம பதிவு பார்த்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து அம்பாலையும் குருஜியையும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய மனசில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருந்தது என்னோட குருஜி தான். அதனால தான் எல்லா இடத்துலையும் குருஜி சொல்லியிருக்காரு இதை அப்படின்னு சொல்லி தான் பேசவே செய்வேன். ஸோ அப்படிப்பட்ட குருஜிட்ட பொதுமக்களான நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது ரொம்ப நாளாக இது வந்து பிளானில் இருந்தது. ஐயாவும் வந்து வேறு எந்த சேனலுக்கும் பேட்டின்னு கொடுக்கவே மாட்டாங்க. சரிம்மா நீ சொல்கிற நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற வகையில் இன்றைக்கி இந்த பேட்டி வந்து இருக்கும். இது ஒரு நேர்காணல் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். அதை தான் இன்றைக்கி, அதுவும் அம்பாளுடைய திருவருள்னால குருவருள்னால இன்றைக்கி குருஜிகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இன்னைக்கு எங்கே தொட்டாலும் எதில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் அதே தெய்வம் அதே கோபுரத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் காட்சியும் கொடுக்குது. இது இன்றைக்கு நேற்றைக்கான தெய்வம் இல்லை அப்படிங்கிறது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நான் வாராகியை பார்த்தப்போ உணர்ந்தேன். அது வந்து அதுவுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, காஞ்சிபுரத்தை சுற்றி 8 வாராகி வந்து ஆதிசங்கரர் வச்சு தான் அம்பாளை சமாதானப்படுத்தி அந்த சாந்தப்படுத்தி அவர் வந்து உட்கார வச்சார். பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிறது வாராகி தான் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த யாகம் மேலேயே இவ்வளவு ஒரு காதல். ஏன்னா எல்லாருக்கும் வழிபடுறதுக்கு எத்தனையோ இருக்குன்னா கூட நீங்கள் ஆரம்ப காலங்கள்ல இருந்து யாகம் மூலமாகவே வந்து வாராகியை கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன குருஜி? அதாவது பஞ்சபூதங்கள், அதாவது இந்த ஆன்மீக தேடல் அதிகரிக்க 2009 ஆரம்பித்து ஆன்மீக தேடல் அதிகரிக்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் தேடி அலைந்தது. மிக தொலைவு, மிக தூரம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த தெய்வத்தை பற்றி செய்திகள் எனக்கு கிடைத்திடாதான்ற ஒரு தாகத்தோடு அலைஞ்சேன். சுற்றிக்கிட்டே இருப்பேன். அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் யார், என் படைப்பின் நோக்கம் என்ன, எதற்காக பிறப்பெடுத்தேன், என்னால் தெய்வத்தை காண முடியுமா? இதுதான் நான் எல்லாருக்கிட்டையுமே திரும்ப பல ஞானிமார்களை சந்தித்தேன். இமயமலையில் பல சித்தர்களை சந்தித்தேன். பல பிரசங்கம் பார்க்குறவங்க, இப்படி ஒருத்தரை விட்டு வைத்தது கிடையாது. அத்தனை பேரிடத்துலையுமே நான் திரும்ப கேட்ட ஒரே கேள்வி, நான் யார், எதற்காக இந்த பிறப்பு, இறைவனை காண முடியுமா? இது ஒரே கேள்வி தான். அப்படி இதை பற்றின ஆராய்ச்சியில் போகிறப்ப பல புத்தகங்களுடைய ஆராய்ச்சிகள், அம்பாலே கொடுத்த ஞான கல்வியின் மூலமாக, மெய்ஞானத்தின் மூலமாக கிடைத்த குறிப்புகள் மூலமாக பஞ்சபூத தத்துவங்களில் 5 நம்ம சொல்கிறோம்: நீர், நிலம், காற்று, ஆகாசம் மற்றும் அக்னி. இதில் நம்ம கடவுளை கலிகாலத்தில், கலியுகத்தில்
கலியுகம்னாலே கலிகாலம். இந்த கலியுகத்தில் கடவுளை முதலில் ஸ்பரிசிக்க வேண்டும் என்றால் அக்னி ரூபத்தில் மட்டும்தான் முதலில் காட்சி கிடைக்கின்றதை உணர்ந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அன்னை வாராகி ஆகப்பட்டவள் நீங்கள் நினைப்பது போல வெறும் பன்றி முகம் மட்டும் கொண்டவள் அல்ல. இதுதான் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் உள்ள அம்மையாருடைய இந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் பக்தர்களும் இந்த இடத்துல தான் நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். நீங்கள் எல்லாம் சொல்வது போல இவள் பன்றி முகத்தோடு மட்டுமே காட்சி தருகின்றாள் என்பது அல்ல. இவளுடைய தோற்றம், இவளுடைய ஆரம்பம், இவளுடைய சக்தி வெளிப்பட்ட அந்த ரூபம் தான் பன்றி ரூபம். ஆனால் இவள் அரூப சொரூபமானவள், எத்தகைய ரூபத்தினையும் தரிக்கக்கூடியவள். குழந்தையாக, குமரியாக, என் போன்ற, உன் போன்றோ, நம்மை போன்றோ, நமது சகோதரன் போன்றோ, சகோதரி போன்றோ, நமது தாயை போன்றோ கூட நம்மிடத்திலே வந்து நமக்கு வேண்டிய உபாயங்களை சொல்லிவிட்டு செல்பவள் தான் அன்னை வாராகி. அதனால்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த யுகத்தின் தெய்வம் அவள், நம்முடனே வாழ்பவள், இந்த பூமி தாய். இந்த பூமி தாய் என்பவள் பூமாதேவி நம்ம சொல்வோம். அந்த பூமி தாய் தான் இவள். இந்த பூமியை பேணி காப்பதற்காகவே தனது முழு சக்தியும் இவ்விடத்திலே அவள் ஐக்கியப்படுத்தி நம்ம எல்லாம் வழிநடத்தி காத்து கொண்டிருக்கின்றாள். இதுதான் நிஜம். ஆகவே எல்லா ரூபத்தையும் தரிக்கிறப்ப இவளுக்குன்னு என்ன ரூபம் அப்படின்ற போகிறப்ப தான் இவளுடைய நிஜ தரிசனத்தை காண வேண்டும் என்றால் முதலில் அக்னியில் மட்டுமே காண முடியும் என்கின்ற ரகசியத்தை உணர்ந்து தான் முதல்ல அக்னினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே நான் யாகத்தை ஆரம்பிக்கலை. என்னுடைய வீட்டில் அப்போ ஏன்னா இப்போ தான் ஆன்மீகம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தழைத்தோங்கி இருக்குது. நான் சொல்கிற 2009 காலகட்டத்திலலாம் நான் சாமி கும்பிட போகிறேன், ஆன்மீகத்தின் பாதையில் இருக்கிறேன்னா நம்மை பரிகாசிப்பவர்களும், இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, மனநலம் சரியில்லை என்று சொல்பவர்களையும், இவன் ஏதோ ஒரு இல்யூஷனில் சிக்கிவிட்டான் என்று சொல்பவர்களை மட்டுமே அப்பொழுது காலகட்டத்தில் நிறைய காண முடியும். இப்போ ஓரளவுக்கு மக்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் மேலே ஒரு பரண் இருக்கும். அந்த பரனில் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கின் ஒளியையே முதலில் உற்று நோக்கி முதலில் அன்னையை காண வேண்டும் என்று தவம் ஈற்றது அதில் தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விளக்கின் ஒளியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த விளக்கின் ஒளி மனதிற்குள்ளே அம்மாவின் நாமம். ஏனென்றால் அம்மானுடைய மூல மந்திரம் என்னன்னோ அப்போ எங்களுக்கு தெரியாது, எதை சொல்லி வழிபடணும்னு தெரியாது. நாமம் மட்டும் தெரியும், வாராகி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மனதிற்குள்ளே வாராகின்ற நாமத்தை மட்டுமே தான் முதல்ல நாம ஜபத்தை மட்டுமே சொல்லி அந்த விளக்கினுடைய ஒளியை மட்டுமே உற்று நோக்கி அன்னையை காண வேண்டும் என்ற ஆசை. நீங்கள் எல்லாமே இதை பைத்தியக்காரத்தனமாக கூட நினைக்கலாம். என்னுடைய முதல் ஆசையே சாமியை பார்க்கணும், அன்னையை காணணும், அன்னை என்கிட்ட பேசணும். அன்னை ஒரு அபிராமி பட்டரால் முடிகின்ற பொழுது எந்த சாமானியனாலும் இறைவனை காண முடியும் என்பதை நான் உணர வேண்டுன்ற அந்த ஒரு வைராக்கியத்தனமான ஒரு மன வெறி. அது சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே இருக்காது. எப்படியாவது பார்க்கணுன்னு நாட்கள் கூட 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 பார்த்திங்கன்னா அந்த ஒளி தரிசனத்தையே மணிக்கணக்கில் பார்க்க ஆரம்பித்தேன். 8 மணி, ஒரு சில நாட்கள்லாம் 16 மணி நேரங்கள்லாம் அமர்ந்த இடத்துலே உட்காஞ்ச இடத்துலையே நின்று நான் அன்னையை தேடியது உண்டு. அதன் பிறகு மனதிற்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது. அன்னை என்பவள் பேரானந்தம், பேரண்டம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாம் என்னடா இந்த சின்ன ஒளியில் தேடிட்டு இருக்கிறோமே, நம்மளுடைய கண்களுக்கு அவள் வந்தால் கூட தெரியுமா? ஒரு கால் வந்து கூட போயிருக்கலாம், ஆனால் அது நமக்கு தெரியுமான்ற ஒரு சின்ன சந்தேகம் அப்போ நம்ம ஒன்று செய்யலாம். அக்னியில் தான் இறைவனை காண முடியும் என்று சித்தர் பெருமான்களும் முன்னோர்களும் வகுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆக இனி நாம் யக்ஞத்தில் அக்னியில் அன்னையை தேடுவோம்னு சொல்லி முதல்ல ஒரு 4 செங்கற்களை வச்சு, ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில அன்னைக்கு பிடித்த ஆகுதிகளை வச்சு தினமும் அந்த அக்னியில் ஆவாகனம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அன்னையை காண வேண்டும் என்ற அந்த வேட்கையிலே யாகத்தை முதல்ல ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்த அந்த யாகத்தினுடைய தன்மை இன்று வரை தினமும் மணிக்கணக்கில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் உண்மை. அப்போ எடுத்த உடனே ஏதோ ஒரு குரு கரம் பிடித்தோ இல்லை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று
அறிந்தோ நான் செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டுத்தனமாக செஞ்சேன்னு கூட சொல்லலாம், ஏதோ ஒரு லட்சிய வெறியில் செஞ்சேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்த அந்த யாகம் இன்று வரை அன்னையின் ஆசிகளோடு, ஏனென்றால் தெய்வத்தை நாம் பார்க்கலான்னு ஆசைப்படுறதோ அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டாதான் அது சாத்தியம். அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தின் புண்ணியம் பின்தொடர்ந்த காரணத்தினால் இந்த அக்னியில் யாகம் செய்கிற பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது. அன்று முதல் இன்று வரை என் அன்னை அக்னியிலே பல ரூபங்களிலே பல தரிசனங்களாக நான் கண்டு ஆனந்தப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பக்தர்களும் அதை நிறைய பேர் கண்டு ஆனந்த காட்சியாக அன்னையை காண முடியுமா என்று கேட்டவர்களுக்கெல்லாம் முடியும் என்ற சாத்தியத்தை உணர்த்தியும் இருக்கின்றோம். ஆக நிறைய பேர் சொல்லுவாங்க, கலியுகத்தில் தெய்வத்தை காண முடியாது, அதுவும் சரீர ரூபத்தோடு காண முடியாது. அது நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். உண்மையான பக்தியும் சரணாகதியான பக்தியும் மனதிலே ஒரு வைராக்கியத்தோடு அன்னையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் வணங்கினோமேயானால் நிச்சயமாக எந்த குழந்தைக்கும் அவள் காட்சி தருவாள். அதுதான் நிஜம். அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த யாகம். அதையே பிற்காலத்தில் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து யாக ரிஷி என்ற நாமத்தையும் எனக்கு சூட்டி விட்டார்கள். நன்றி குருஜி. நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி வருங்காலங்கள்லேயும் நிறைய பேருடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய கேள்விகள்ன்றது மனுஷனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருடைய கேள்விகளையும் தொகுப்பாக எடுத்துட்டு வாங்க. இது மாதிரி ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் அன்னைக்கு இதுவும் நாம் செய்கின்ற ஒரு சிறு தொண்டாகவே பாவிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கான விடை இதன் மூலமாக கிடைக்குதுன்னா அதுவும் நாம் செய்த ஒரு இறை சேவையாகவே எடுத்துக்கொள்ளணுமா. உங்களுடைய இறை சேவையும் மேல் மேலும் தொடரட்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும், ஏன்னா ஒரு பெண்மணியாக இருந்து இந்த காலகட்டத்திலே நீங்கள் மேலோங்கி வந்திருப்பது என்பது தெய்வத்தினுடைய வார்த்தையை சொல்லுது பாருங்க, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடைபெறாது. ஆக எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை தளராமல் இதே போன்ற இறை சேவைகளையும் மக்களுக்கு தொன்றாட்டிட வேண்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சார்ந்தோர் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வோடு வளமானதொரு வாழ்வினை அன்னை வாராகி அளிக்க வேண்டும் என்று அவளுடைய பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்காகவும் அன்னையிடத்திலே யாம் வேண்டிக் கொள்கின்றோம். நமோ வாராகி. வாராகி.